அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் பார்த்தீங்கன்னா 2025 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரலன்னே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துருக்குது. அது எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலம் வந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வந்துருக்குது. அடுத்து திருப்பூர் மாவட்டம் வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கும் வந்திருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உங்களுக்கு வந்துக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்துக்குது. திருவண்ணாமலைக்கும் வந்துக்குது. கடலூர் மாவட்டம், திருவாரூர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்துக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டத்துக்கு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு மாவட்டத்துக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, எப்படி கலந்துக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்துக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜ் வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்திருந்தாவே போதுமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மெசேஜ் மட்டும் வந்துக்குது, கால் லெட்டர் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் வரல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல எனக்கு மெசேஜ் மட்டும் தான் வந்துக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா உடனே செக் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூ லெட்டர் இருந்துச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்திருந்தாலும் சரி, இன்டர்வியூ மெசேஜ் வந்திருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்திருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான் எப்படி செல்வதுன்னு ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் எடுத்துக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா பிற்கான்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை போட்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக எடுத்துங்க. சும்மா சாதாரண ஃபைலாகவே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஃபைல் வாங்கி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே போயிருங்க. அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போயிருங்க. ஏன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் முன்னாடியே போய் பார்த்தீங்களா மட்டும்தான் ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது எழுதி கொடுக்கணுமா, ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுமா, ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு வந்துக்கிறேன் அதாவது நோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். முன்னாடியே போகிறது பெட்ரு. இன்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த அதோட மாற்று சான்றிதழ் அதாவது பார்த்தீங்கன்னா டிசின்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்து 10th 12th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். நான் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சுக்கிறேன் நான் அதை கொண்டு போகலான்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எது படிச்சுக்கிறீங்க, டிகிரி படிச்சுக்கிறீங்களா, எதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே மார்க் ஷீட்டு கொண்டு போனால், டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கான மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏனி ஆதார் முன்னுரிமை சான்றிதழ்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். மாற்றுத்திறனாளி அதே மாதிரி பார்த்தீங்களா விதவை இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா விதவை கணவராக கைவிடப்பட்டார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு போகணும். உங்களுக்கு பார்த்தா இன்டர்வியூ லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லி கேட்டிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன கொண்டு போகணும்னா நீங்கள் இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதை விட்டுட்டு போயிடாதீங்க. விட்டுட்டு போயிட்டீங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் போனீங்களாவே அவங்க பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு. நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துக்குன்னு சொன்னீங்களா உங்களுடைய லெட்டர் கேட்பாங்க. அந்த டைமில் லெட்டர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை உள்ளே விட மாட்டாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரிக்குமே போனதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறாங்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பேசணும். பயப்பட்டீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் லஞ்சம் வாங்குவாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரியுமே அப்படி கிடையாது. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்காத அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கேட்டு அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணலாம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். இந்த இடத்துல தான் நல்லா நோட் பண்ணோம். லஞ்சம் வாங்காத அதிகாரி யாரு வாங்குறீங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. நாம் போகிறோமா இன்ட்ரிக்கு போகிறோமா நம்மளோட திறமை என்னங்கிறத நம்ம அங்கே காட்டிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்க தேவையில்ல. இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுப்பாங்கன்னா உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அதிகாரி விட்டுருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட ஹெட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க முன்னிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், ஒருத்தர் மட்டும் இருக்கலாம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நான் எங்கே செல்ல வேண்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டார வளர்ச்சி குழந்தை வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்கும், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போயிட்டீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ டைமிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறது, 9 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருங்க. அப்படி ஏதாவது மாற்றி நீங்கள் போயிட்டீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, நீங்கள் போன உடனே செக் பண்ணிவிட்டு மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டரை நீங்கள் உடனே பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் 9 மணிக்கே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக்கு. அதேமாதிரி பார்த்தீங்களா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத போகாதீங்க. இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.